ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டு துணியும் சாக்கு பையும் வச்சு எப்படி ஒரு ட்ரையாங்கிள் காயின் பர்ஸு செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கு பை இது பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன், 10x5 இன்ச்சில். அதே மாதிரி லைனிங் துணியும் 10x5 இது அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு குர்த்தியோட கை எடுத்திருக்கேன். இது வந்து சின்னது, அதனால நான் அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஜிப்பு இதுக்கு தேவை. இது எல்லாமே 10x5 அளவில் நம்ம வெட்டிக்கணும், இன்ச் அளவுக்கு. இப்போ இது ரெண்டும் வெட்டி எடுத்தாச்சு. 10x5 இருக்குது. இந்த சுடிதார் டாப்ஸோட கை வந்து இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, 5 இன்ச்சுக்கு வராது. அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டு இது கையையும் சேர்த்து நடுவில் தைச்சிட்டு வர போகிறேன். அப்புறம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக துணி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தைச்சிக்கிட்டு வந்துட்டேன். அது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி இப்போ அது மேலே ஒரு அமுக்கு தையலும் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா நம்மளுக்கு அளக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அளந்து கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த லைனிங் துணியையும் அது மேலே சேர்த்துட்டு வெட்டிக்கணும் அதளவுக்கு. இப்போ இந்த துணி ரெண்டையும் சேர்த்து தைக்கணும், துணியையும் சாக்கு பையையும். துணியோட உள்பக்கம் இது, வெளிப்பக்கம் இது பார்த்துக்கங்க. அதே மாதிரி சாக்கு பையையும் பிளெயினாக இருக்க பக்கத்தை வச்சு அந்த துணியோட உள்பக்கத்தோடு வச்சிடணும். சாக்கு பை எழுத்து இருக்கிறது மேலே வரணும். அந்த மாதிரி அது ரெண்டையும் சேர்த்து தைச்சிக்கிட்டாச்சு. இப்போ துணி வந்து வெளிப்பக்கம் நம்மளுக்கு தெரியணும், அந்த மாதிரி தைச்சிக்கணும். இப்போ எடுத்து வச்சுருந்தோம்ல ஜிப்பு, அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ஜிப்பை நம்ம வந்து குப்பரை போட்டு அந்த துணியில் வைக்கணும். அந்த 5 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல அந்த சைடு வைக்கணும், 10 இன்ச்சு பக்கத்து வைக்கக்கூடாது. 5 இன்ச்சு எடுத்துருக்க பக்கத்து வைக்கணும். துணி வந்து நம்மளை பார்த்துருக்கணும், அந்த சாக்கு பை வந்து தரையில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஜிப்பையும் குப்பரை போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தைச்சிக்கிறணும். அந்த லைனிங் துணி இருக்குல்ல, லைனிங் துணியையும் அந்த ஜிப்பு மேலே வச்சுக்கோங்க. இப்படி தைக்க தெரிகிறவங்க ஒன்றா இதே மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு அதை தைச்சிட்டு அப்புறம் இதை தைச்சிக்கலாம். ஆனால் எல்லா துணியும் ஒரே மாதிரி இருக்கணும். ஜிப்பு இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். லைனிங் துணி, ஜிப்பு, அப்புறம் அந்த வெளியில் உள்ள துணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ சேர்த்து தைச்சாச்சு பாருங்கள். எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா உழைக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து இதுவை வந்து இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், அமுக்கு தையலும் போட்டாச்சு. இப்போ இந்த துணியை வந்து ஜிப்புக்கு மேலே உள்ள ஜிப்பு இருக்குல்ல, அந்த இதில் இங்கிட்டு வச்சுக்கிறோன்னா அதை திருப்பிட்டு இப்போ லைனிங் துணியையும் இந்த பக்கத்து வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடணும் ஃபுல்லாக. நீங்கள் வந்து பின்னு கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு நழுவிக்கிட்டு வரும்னாக்க பின்னு போட்டுக்கிட்டு தைச்சிக்கலாம். இங்கிட்டு 2 இது லைனிங் துணியை 2ஆக மடிச்சிருக்கணும், அந்த சைடு நல்ல துணி சாக்கு பை வந்து 2ஆக மடிச்சிருக்கணும். பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி அப்போ தான் கரெக்டாக வரும். இதுவும் இப்போ 2 தையல் போட்டாச்சு பாருங்கள். இது ஒரு இது, அடுத்து அந்த சாக்கு பை ஒன்று தெரியுது. 2 தடவை இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், 2 இதுவும் மேலே உள்ள துணியும் லைனிங் துணியும். இப்போ வந்து இது வந்து உள்ளர கையை கொடுத்துட்டு அந்த ஜிப்பை திறந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜிப்பை திறந்துட்டு இந்த மாதிரி துணியை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டோம்னாக்க அந்த லைனிங் துணி வந்து இந்த சாக்கு பைக்கு உள்ள வெளியில் வந்துடும், நடுவில் வந்துடும் சாக்கு பை. மேலே வந்து நம்மளுக்கு அந்த வெளிப்பக்கம் துணியோட வெளிப்பக்கம் வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ அதை நல்லா அமுக்கிக்கிட்டு அந்த சைடும் இப்படி இங்கிட்டு போட்டோம்ல அமுக்கு தையல், அதே மாதிரி அந்த சைடும் அமுக்கு தையல் போட்டுக்கிறோணும். இப்போ பாருங்கள், 2 பக்கட்டும் அமுக்கு தையல் போட்டாச்சு. எந்த ஒரு பிசுறுமே தெரியலை. லைனிங் துணி இங்கிட்டு நீட்டாக இருக்குது, உள்ளர அந்த துணி நீட்டாக இருக்குது. அது மாதிரி போட்டுக்கணும். ஜிப்பு வந்து உள்ளர இருக்கணும் பாருங்கள், இப்போ தெரியுதுல்ல, அந்த மாதிரி உள்ளர இருக்கணும். இப்போ நம்ம இந்த துணியை வந்து ஜிப்பு நடுவில் வர்ற மாதிரி வச்சுட்டு அமுக்கிக்கங்க, இங்கிட்ட அங்கிட்டும் கை வச்சு அமுக்கி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு வந்துடணும். நல்லா நடுவில் இருக்கணும் ஜிப்பு, அப்போ தான் சரியாக வரும், பார்த்துக்கங்க. அப்புறம் நம்ம கைப்பிடி மாதிரி இது கொடுக்குறதுக்கு, கீச்சைன் இது மாதிரி கொடுக்குறதுக்கு, அதுக்கு வந்து நான் 2-5 இன்ச்சு துணி எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு 5 இன்ச்சு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துக்கங்க, ஒரு சின்ன பீஸு எடுத்துகிட்டு அதை வந்து பாதியாக மடிச்சுட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நல்லா நிற்கும். இப்போ நடுவில் உள்ள அந்த கோட்டில் வந்து இங்கிட்டு இருக்க துணியை வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க.
மடித்து விட்டுக்கிட்டால் இந்த மாதிரி வந்துடும். அதுவே இப்படி மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இங்கிட்டும் 2 தையல் போடணும். இப்போ ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அந்த இது பிடிக்கிற மாதிரி கொடுக்குறதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த இது ஜிப்பை வந்து திறந்து விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு ரிங்கு வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம், கீ செயின் மாதிரி. நான் வந்து இன்றைக்கி அது வைக்கலை. இப்போ பாருங்கள், அந்த 2 ஜிப்பையும் ஒன்றா சேர்த்து தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த துணியை வந்து கொடுக்கணும். இந்த சின்ன பீஸை வந்து அதில் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. உள்ளார கொடுத்து வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உள்ளார கொடுத்துக்கணும். அந்த ஜிப்புக்கிட்ட இருந்து 1 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு கிட்ட நம்ம எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். அது வந்து உள்ளார போயிடணும், வெளியில் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்புறப்ப நம்மளுக்கு வெளியில் வரும். இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டுட்டு வந்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்லாம் கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கிட்டா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது. கார்னர்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான பவுச் ரெடி ஆயிடுச்சு. காயின் பர்ஸு. அதில் வந்து நம்ம ரிங்கு வச்சுக்கிட்டா கீ செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு காயின் வச்சு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.